வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சாஃப்ட் மார்பிள் பட்டர் ஸ்பாஞ்ச் கேக் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஸ்பாஞ்சியாக, ரொம்ப சாஃப்டாக மார்பிள் எஃபெக்டில் இருந்தது. அதே போல் பார்க்குறதுக்கும் அழகாக இருந்தது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப யம்மியாக இருந்தது. அந்த கேக் தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். இது நார்மல் பேக்கிங் பண்றது மாதிரி இல்லாம அதாவது புட்டிங் பண்ணணும்னா ஓடிஜில எப்படி செய்வோமோ, அதாவது அதுல ஒரு இருக்கக்கூடிய ஒரு ட்ரேல தண்ணி சேர்த்துட்டு அதுல புட்டிங்லாம் நம்ம வைப்போம். அதாவது கேரமல் புட்டிங்லாம் பண்ற மாதிரி நான் இந்த கேக் பண்ணேன். ஏற்கனவே ஜிகிலி கேக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு கேக் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்டைல்ல இதை பண்ணினேன். இது பார்க்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கேக்கோட உள் பக்கம் அதை எடுத்து பார்க்கும்போது உள்ளெல்லாம் அப்படியே பேட்சா அப்படியே சாக்லேட் வந்திருந்து, அதாவது ஒரு மார்பிள் எஃபெக்ட்ல இருந்தது. நமக்கு மார்பிள் ஸ்டோன் இருக்கிற மாதிரி இருந்தது. இது ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸா எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இது பிடிக்கும். அவ்வளோ ஸ்பாஞ்சியா இருந்தது. அதனாலதான் இது சாஃப்ட் மார்பிள் பட்டர் ஸ்பாஞ்ச் கேக். ஒரு மாதிரி எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப சூப்பர் சாஃப்டா இருந்தது. பாருங்க இதோட டெக்ஸ்சரை. இப்போ இந்த கேக் செய்யலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். முட்டை 6, ரூம் டெம்பரேச்சரில் உள்ள எக்கு. அதை செப்பரேட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் எக் செப்பரேட்டர் வச்சிருக்கிறேன், அதை வச்சு செப்பரேட் பண்றேன். இது செப்பரேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஒயிட், அதாவது யோக் அந்த ஒயிட் கலர்ல மிக்ஸ் ஆயிடக்கூடாது. அப்படி மிக்ஸ் ஆனா நம்ம பீட் பண்ணும்போது அந்த ரொம்ப பிளஃபியா வராது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். இந்த மாதிரி நான் 6 எக் வச்சிருக்கேன். இப்போ 6ஐயும் நான் தனித்தனியா செப்பரேட் பண்ணிட்டேன். இது ஒரு சைட்ல இருக்கட்டும். நான் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். பட்டர் நல்லா 120 கிராம் பட்டர் எடுத்து மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது 6 டேபிள் ஸ்பூன். மெஷர்மெண்ட் எல்லாமே கிராம்லயும் டேபிள் ஸ்பூன்லயும் கொடுத்துருக்கிறேன். இந்த மெல்ட் பண்ண பட்டரை அதுல நம்ம ஒரு அரிப்பு, அதாவது ஒரு சல்லடை வச்சுட்டு அதுல 1 கப் மைதா மாவு, சாரி 1/2 கப் மைதா மாவு, அதாவது 130 கிராம், 2 பிஞ்ச் சால்ட், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், இவ்வளத்தையும் போட்டு நம்ம டைரக்டா ஒரு சிங்கிள் டைம் அதை லைட்டா அரிச்சு போட்டுடலாம். நார்மலா கேக்குக்கு நம்ம 3 டைம்ஸ் அதை நம்ம சலிச்சு போடுவோம். இது நம்ம ஒரு டைம் பண்ணா போதும். அப்புறம் ஒரு வயர் விஸ்க் அல்லது ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு 6 யோக் இருக்கு. அதை ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நிதானமா தான் இந்த கேக் பண்ண முடியும். ஒரு யோக்கா போட்டு அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் பால், அதாவது காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 90 ml எடுத்திருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மெதுவா தான் பண்ணணும். அதே போல இந்த கேக்குக்கு மாவு மிக்ஸ் பண்றதுக்கு எதுக்கும் பிளெண்டர் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். விஸ்க் வச்சுதான் பண்ணணும். நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு பண்ண பிறகு அதுல கொஞ்சமா ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் புட்டிங் பண்ற மாதிரி பண்ணணும்னு. இப்படிதான் நான் செட் பண்ணேன். ப்ரீ ஹீட் பண்றதுக்கு குக்கீஸ் ட்ரேல தண்ணி ஊத்தி 150 டிகிரில 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்க்கு வச்சேன். இப்போ எக்கோட ஒயிட்டை நம்ம பீட் பண்ணணும். பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது லோல இருந்து ஹைக்கு போனோம். ஃபர்ஸ்டே எடுத்த உடனே ஃபுல் ஸ்பீடுக்கு அடிக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த ஸ்பீடை ஏத்திக்கணும்.
ஓரளவு நல்லா நமக்கு தெரியும். நல்லா அது வந்து நல்லா பீட் பண்ணிட்டோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது நல்லா திக்கா வரும். ஒரு மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி வரும். அந்த மாதிரி ஆன பிறகுதான் நம்ம இதுல வந்து அடுத்த ஸ்டெப் பண்ணணும். இந்த கேக்கு வந்து சாஃப்டா இருக்கிறதுக்கு ரீசனே இந்த எக் ஒயிட்டை நம்ம தனியா அதுல வந்து ஒரு பிளஃபியா அடிச்சு அதுல சேர்க்கறதுனாலதான். அதனால நல்லா பீட் பண்ணணும். இதுல வந்து 1/2 கப்பு பவுடர் சுகர், அதாவது 100 கிராம் 100 கிராம் சீனியை மெஷர் பண்ணி எடுத்து அதை பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது 10 டேபிள் ஸ்பூன். இதை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இது கூட சேர்த்து நம்ம பீட் பண்ணணும். இந்த ஒயிட் கூட ஒரே டைம்ல சேர்த்து கொட்டக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு சேர்த்தா போதும். நல்ல ஒரு சாஃப்ட் பீக் கன்சிஸ்டன்சி வரும் இதுல. அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாக்குறதுக்கு அப்படி ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் மாதிரி இருந்தது பாக்குறதுக்கு. சாஃப்ட் பீக் கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துருச்சு. இந்த ஒயிட்டை நம்ம வந்து ஏற்கனவே பண்ணி வச்சிருக்க பேட்டர் கூட இதையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஒரே டைம்ல எல்லாத்தையும் சேர்த்து கொட்டக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து போட்டு நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இதுல வந்து 2 கலரும் தனித்தனியா நிக்க கூடாது. நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒயிட் அண்ட் எல்லோ அப்படின்னு நிக்க கூடாது. நான் கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை வந்து கடைசி வரை காட்டுறேன். இது வந்து நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல வந்து கொஞ்சம் எடுத்து தனியா வைக்கணும். கொஞ்சமா போதும். ஏன்னா இது வந்து இந்த மார்பிள் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சமா சாக்லேட் பவுடர், அதாவது ஒரு 3 டீஸ்பூன் சாக்லேட் பவுடரை லைட்டா சலிச்சு சேர்க்கணும். இல்லாட்டி அந்த சாக்லேட் பவுடர்ல கட்டி கட்டியா இருக்கிறது நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். அதுக்காக தான். இப்ப இதையும் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒருவேளை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியா வந்துச்சுன்னா அந்த பேட்டர்ல கொஞ்சம் எடுத்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கட்டியா வந்தது, நான் வந்து ஆட் பண்ணேன். இத வந்து ஒரு பைப்பிங் பேக்குக்கு சேஞ்ச் பண்ணி ஊத்தி வச்சுக்கணும். பைப்பிங் பேக்ல. அப்பதான் நம்ம வந்து அந்த மார்பிள் எஃபெக்ட்டுக்கு அதுல ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான். நான் ஏற்கனவே பேக்கிங் ட்ரேக்கு பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல நம்ம மிக்ஸ் பண்ணதுல பாதி மாவை ஃபர்ஸ்ட் லேயரா ஊத்திக்கணும். இந்த பைப்பிங் பேக்ல இருக்கிறத சும்மா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டு
ஏன்னா நமக்கு மார்பிள் எஃபெக்ட் வரணுங்கிறதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. போட்டுட்டு நம்ம வந்து ஒரு டூத் பிக் அல்லது ஒரு நைஃப் வச்சு அதை வந்து அப்படியே கொஞ்சம் இழுத்து விட்டுறணும். இதுக்கு மேல பேலன்ஸ் இருக்க எல்லா மாவையும், அதாவது எல்லா பேட்டரையும் இதுக்கு மேல கொட்டி விட்டுறணும். அப்புறம் திரும்ப அந்த பைப்பிங் பேக்ல இருக்கிறத மேலேயும் ஒரு இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு டூத் பிக் வச்சு லைட்டா இழுத்து விட்டுறணும். அப்போ வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஸ்பைடர் நெட் மாதிரி ஒரு டிசைன் நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு பூ மாதிரி ஒரு டிசைன் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம 150 டிகிரில 40 மினிட்ஸ் பேக் பண்ணணும். அதாவது அந்த தண்ணி வச்சு நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கோம், அதுல பேக் பண்ணணும். பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகா இருந்தது. அதே போல குக்காய் வந்த பிறகு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டா இருந்தது. இது வந்து ஓடிஜிக்கு ஓடிஜி சேஞ்ச் ஆகும் டைமு, அதுக்கு தக்கன நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து குக்காய் வந்துருச்சு. சைடில் உள்ள பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் எடுத்துட்டு நம்ம அது வெந்திருக்கான்னு பார்ப்போம். சப்போஸ் வேகலைன்னா இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் வச்சு எடுக்க வேண்டியது இருக்கும், அவ்வளோதான். நல்ல சுவை டேஸ்டா இருந்தது, அதாவது யம்மியா இருந்தது. அவ்வளோ ரொம்ப ஸ்வீட் இல்லை, கரெக்டா இருந்தது. ஒரு டீ டைம் ஸ்நாக்கா எடுக்கிறது மாதிரி இருந்தது. இது குழந்தைங்களாம் கண்டிப்பா பிடிக்கும் இந்த கேக்கு. அதாவது இது கேக்குங்கிறத விட ஒரு புட்டிங் மாதிரி இருந்தது. சாஃப்ட் மார்பிள் பட்டர் ஸ்பாஞ்ச் கேக் பார்க்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சுவையா இருந்தது. இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இது நீங்க செய்து பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை கட் பண்ணி பார்க்கும்போது ஒரு மார்பிள் எஃபெக்ட் அதுல கிடைச்சது. அதனாலதான் இது சாஃப்ட் மார்பிள் பட்டர் ஸ்பாஞ்ச் கேக். அவ்வளோ ஸ்பாஞ்சியா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.